இந்த மொட்டை வெயில் என்ன பண்ணுறீங்க? அப்பா அந்த பார்க்க மாட்டாரா? மொட்டை வெயில் உங்கள் அப்பாவா? உங்கள் அப்பா சொல்லாத தயவு செய்து. உங்கள் அப்பா எந்த கடை வந்து பார்க்குறாரு? ஒரு பார்க்குறாருல நம்ம தொட்டியை க்ளீன் பண்ணி விடுவோண்டு இதில் தானே பல்லு விளக்குறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து அம்புட்டு இதில் தான் பார்க்குறான். விளக்கி நல்லா நாகரிகமாவை தண்ணி போடுவோன்னா ஆம்பளை பையன் நீ இருக்கே நீனாவது அள்ளி ஊற்றவா வைப்பா? நாங்கள் தான் பார்க்கணும். என்ன இங்கே திருப்பி வேண்டியது கிடக்கு? ஏமா ஏமா வாமா, நீ நான் கொஞ்ச நேரம் வந்து அள்ளி ஊற்றுமா. தண்ணி வந்த மணிக்கு இருக்கும். இதை அள்ளி ஊற்ற விடுங்க. பெரிய ஆத்தா கஷ்டப்படுதுன்னு வந்துட்டேன் சொல்றது. முடியலடா, வெயில் கொளுத்துது. அப்பப்போ மயக்கம் வர வருது. சாயந்தரமா தண்ணியை போட்டு விட்டுருவேன்டா. அப்புறம் தண்ணியை போட்டு விட்டா அலச முடியாதுடா. அதுதான் பண்ணுறேன். சாயந்தரம் தண்ணி போட்டு விட்றீங்களா? கிராமத்து தண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு. என்னங்கம்மா தொட்டிக்குள்ள உட்காந்து என்ன செய்யறீங்க? இந்த வந்துட்டு அடுத்து இருக்கு. தொட்டிக்குள்ள உட்காந்து உங்களோட வாழ்றது பிடிக்கல. தொட்டிக்குள்ள உட்காந்து தொட்டி அங்கிடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது புதையங்களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். போடிக்கிட்டு தொட்டி அலசி விட்டுக்கிறியா? வந்தம்மா நல்ல தண்ணி மோந்து விடுமா. அலசி ஊத்த நல்ல தண்ணியா? இந்த உப்பு தண்ணியை மோந்து விடுமா. நல்ல தண்ணிடா. இப்போ மினரல் வாட்டர் போய் ஊற்றிட்டு வரியா? அந்த உப்பு தண்ணி நம்ம தண்ணியை கொடுத்தா இது அலசி விடுவேன். தேய்ச்சது அப்புறம் காய்ச்சது உடம்புதா சொபா. கட்ட மரத்துக்க தேய்ச்சிருக்கேன். தாங்க முடியலக்கா. ஒரு ஆம்பளை இருக்கிறவரு இந்த ஒரு நாள் கூட அழைச்சி விடுறாருலையே. பிளிச்சிங் பவுடர்மா, பிளிச்சிங் பவுடரை அதையும் போட்டுருவோம். பசப்ப மழை தண்ணி ஓடி அந்த இதில் விழுந்து சீக்கிரமாகவே இதாயிரு. கொண்டாத்தா என்ன பெத்த ஆத்தாவா, என்ன பெத்து போட்டாவா, என்னத்தான் நான் சொல்ல. இன்னும் வேணும். நல்லா அலசிவிடணா. அலசணும் நல்லா சுத்தமாக நீட்டாக அலசணும். இல்லையே கூட இதெல்லாம் குளிக்குது. ஏக்கா இதெல்லாம் குளிக்குது, இதெல்லாம் பல்லு வளர்க்குது. உடம்பு பூரா இதே கக்கூசுக்கு மட்டுமே போகிறது. கக்கூசுக்கு மட்டுமே அது வந்துடும். அப்படி இருக்கிறப்ப சுத்தம் பண்ணவனா என்ன பத்த ஆத்தா சீக்கிரம் வாத்தா, வெயில் தாங்க முடியாத்தா. அம்மா இன்னும் இவ்வளோ மண் இருக்கு. மண்ணுலயே வாழ்ந்தாப்ப மண்ணு இருக்காம அப்புறம் முன்னும் தங்க கட்டியா இருக்கு. எப்படி இந்த மண்ணெலாம் வந்திருக்கும்? பக்கத்துல மழையா போய் கேள்வியில தண்ணி அப்படிதான் மண்ணா கொட்டி இந்த இடத்துல மண்ணு இதே அரசுக்கு வந்து விடுது. ஓடி கேள்வியா கொடுத்தா என்ன பெத்த ஆத்தா கண்ணை போல பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் சோகம் தீராது. நல்ல தள்ளி விடத்தா. அப்படி தள்ளி தண்ணி போனம்மா. ஏய் மண்ணை அந்த பக்கம் தருமா. அங்கம்மா மண்ணை அந்த பக்கம் தள்ளுன்னு சொல்லிட்டேன். என்ன பெத்த ஆத்தா ஒரு நாள் ஒரு பொழுது உன் மருமையை கொட்டி அளக்குறாருலம்மா. ஏமா இப்படி பண்றாரு கேட்டா நான் பார்க்குற வேலையை ஒரு நாள் வந்து நீ பாரு என் 90 அடி உயரத்துல நின்று வெல்டு பண்ணி பற்ற வச்சு பாரு அப்படிங்கிறாரு. யோ எல்லா ஆம்பளையும் உழைக்கத்தான் செய்யலாம். என்னமோ நீ மட்டும் தான் ஒய்யாரத்துக்கு உழைக்கிற மாதிரி இருந்துதாங்கன்னா என்னமோ நீ தான் ஒய்யாரத்துக்கு வீட்டில் பொம்பளை வேலை பார்க்குற மாதிரி சொல்ற. நாங்களாம் அப்போ என்ன பண்ணுறோன்றது. அப்பன் முருகனை கும்பிட்டு முருகா பழுவை கொடுங்க முருகா. வெயில் தாக்கம் தாங்க முடியல முருகா. இந்த ஆம்பளை போய் எப்படி அள்ளி விட்டுறாங்கக்கா? ஆத்தா ஆத்தா இந்த மண்ணை நேரம் இங்கிட்டு போய் வாசலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கல. ஆத்தா நல்லா ஆச்சா? இல்லை பிளிச்சி போடுற வீட்டில் பிளிச்சி போடுறது ஏன் ஏமா பிளிச்சி போடுறேன்னு வீசுதுன்ற அதே நல்லது. அதே கிருமி நாசினி அப்படி சொல்லாத. அப்படி சொல்லக்கூடாது மம்மி. உனக்கு தெரியாது தொட்டிலாம் பிளிச்சி போடுறது நல்லா இருக்குமா.
இன்னும் ஒரு வழி விடுமா, இன்னும் மண் இருக்கு. போமா என்ன ஒரு வழி விடும், மண் இருக்குல்ல, அலசுன்னு நல்லா அலசிக்கணும். மண்ணுக்கு அப்படி தண்ணி கிடக்க அப்படி சொல்லாதான் தண்ணி கொடுத்தாண்டு விடு. துறக்க முடியாது. எங்க திறக்கிறது? அள்ளிட்டா மம்மி தொட்டிக்குள்ள என்ன இவ்வளோ பெரிய குழி? இந்த புளியா? ஆ இந்த புளி வந்து அம்மா புட்டு ஏண்டி ஒரு கையா கெடுக்கிறது? அப்படி போடி வேலை எத்தவள புளி எதுக்கு? கும்புளி எதுக்குன்னு அது எதுக்கு அடுத்த கண்டேன். மக்களே, நான் தொட்டியை ஒரு வழி அலசிட்டேன். தொட்டியை நல்லா க்ளீனாக அலசியிருக்கேன் அப்படின்னு நினச்சா லைக் பண்ணுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஒரே வேலையாக பார்த்து கிடக்காப்புல. இதுக்கு மேலே அலச முடியாது மக்களே. என்னப்பா ஆய் பெல்றதுக்குலாம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? நல்லபடியாக பெல்லு. சரிங்க, இன்னும் போதும். இதுக்கு மேலே முடியாது. இழப்பு தவுப்பாக வருது. உடம்பு கடவுள் அதிகமாகவும் படைச்சி போச்சு. ஓடி ஆடி வேலை பார்க்க முடியல. என்னத்தையும் நம்மளால் முடிஞ்சதை பார்த்து வச்சிடணும் வீட்டில். என்னங்க சும்மா எப்படி இருக்கிறது? தொட்டி என்ன மூடிட்டோம்டா சாயந்தரம் சூப்பராக தண்ணி போட்டு விட்ருவா. அப்படிதான். லைக் பண்ணுங்க மக்களே.